வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல்ல இப்போ ஒரு பயங்கரமான ஹீரோயின் ஆயிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி. ஸோ ரேவதியை வந்துட்டு இப்போ எல்லாருமே பயங்கரமாக வாட்ச் பண்ணி அண்ட் அவங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 29th வந்துட்டு ரேவதியோட பர்த்டே வந்துச்சு. ஸோ என்னடா மார்ச் 29th வந்து ரேவதியோட பர்த்டேக்கு இன்னைக்கு எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாங்க, நம்ம ரேவதி வந்துட்டு ஷூட்டில் ரொம்ப பிஸியாக இருந்துட்டாங்களாம். ஸோ அதனால வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி என்னோட பர்த்டே பிக்ஸ் எல்லாம் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சமே டைம் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு இவ்வளோ டிலே ஆனதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. நிறைய பேர் கண்டிப்பாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கேட்டு மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க, என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ ஷூட் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு, அதனால வந்துட்டு என்னால் ரிப்ளை பண்ண முடியலை. அண்ட் ஃபைனலி வந்துட்டு நான் வந்துட்டு செலிப்ரேஷன் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட்ரஸ் வைஷ்ணவி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு வீடியோவை பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம கார்த்திக் அண்ட் நம்ம வைஷ்ணவி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க மாறி மாறி ஊட்டிக்கிற மாதிரியான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆயிருக்கு. அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் ப்ரோ வந்துட்டு பயங்கரமாக விஷ் பண்ணி ஒரு சூப்பர் கிஃப்ட்டும் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கிஃப்டில் என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்த வைஷ்ணவி இது வரைக்கும் ரிவீல் பண்ணல. அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் செட்டில் இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து பயங்கர என்ஜாயபுளாக வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம தீபா வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு சீரியலாக ஹார்ட் ஒர்க் கொடுத்தாங்களோ சேம் அதே அளவுக்கு ஹார்ட் ஒர்க் நானும் கொடுக்கணும். ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு சப்போர்ட்டிவ்டாக இந்த சீரியலில் எல்லாரும் சப்போர்ட்டிவ்டாக இருந்தாங்க. ஸோ சேம் அதே சப்போர்ட் எனக்குமே ஃபேன்ஸான நீங்கள் எல்லாருமே கொடுக்குறீங்க. ஸோ அதனால எனக்கு ரொம்பவே ஹாப்பி. அண்ட் நான் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் வந்துட்டு நான் ஃபில் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் தீபம் சீரியல் ஹீரோயினான வைஷ்ணவின்ற ரேவதி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரேவதி சொன்னதை கரெக்டாக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ரேவதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ப்ரோ என்ன மாதிரியான கிஃப்ட் கொடுத்துருப்பாருக்க. அண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி மேமும் வந்துட்டு ரேவதிக்கு ஒரு சூப்பர்வான ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேவதி வந்துட்டு இப்போ எல்லாத்தையுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னா அவங்க செட்டில் ரொம்பவே நாட்டியா அண்ட் ரொம்பவே சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போதே தெரியுது, நம்ம கே ப்ரோ ஆல்ரெடி சொல்லுவார்ல முந்திரி கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து செட்டிலையுமே அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்கறதுக்கும் இவங்களை பார்த்தினா அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு நாட்டியாக வெளியாகிட்டு இருக்கு வீடியோஸ்லாம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது இருக்கும் நீங்கள் நம்ம சேனல்